சமூக வலைதளங்களில் பரவி வரும் உலக அளவிலான செய்திகளை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மிருணாலினி காத்திருக்கிறார். வணக்கம். இன்றைக்கு உலக அளவிலான செய்திகளில் முதல் செய்தி சமீபத்தில் நடந்த ரஷ்யன் கிராஷ், அதாவது இந்த ரஷ்யன் ஜெட் கிராஷை பற்றியான ஒரு செய்தி தான் இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த கிராஷ் கிட்டத்தட்ட 90% இது ஒரு குண்டு வெடிப்பால் தான் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஜிப்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 90% இந்த தாக்குதல் ஒரு குண்டு வெடிப்பால் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செய்தியை இப்போ நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டே வராங்க. அடுத்தபடியாக ஒரு செய்தி, இதை அடுத்து புதின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கிராஷ்க்கு ரெஸ்பான்சிபிளான அந்த பர்டிகுலர் பர்சனை கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமே பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செய்தியும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக இப்போ நடந்த பாரிஸ் அட்டாக், ஸோ இந்த அட்டாக்ல முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய ஒவ்வொரு பெயரும் நமக்கு தெரிய வருது. ஸோ நேற்று நம்ம பார்த்துற மாதிரி உமர் முஸ்தஃபாவை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு இன்னொரு தீவிரவாதியினுடைய புகைப்படமும் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு 7 பேருடைய புகைப்படத்தினுடைய ஸ்னாப்ஷாட்டும் வெளியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சீஃப் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த புகைப்படம் வெளியே இருக்கிறது தெரியுது. இவர் பேர் ஹமீத் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக பாரிஸ் அட்டாக்கை அடுத்து சில நாட்களாக ஈஃபில் டார் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்திருந்தாங்க. இப்போ ஈஃபில் டாரை திறக்கும் பட்சத்தில் அதில் ஃப்ரெஞ்ச், அதாவது ஃப்ரான்ஸினுடைய ஃப்ளாகில் இருக்கக்கூடிய எல்லா கலரையும் வச்சு லெட்டப் பண்ணியிருக்காங்க ஈஃபில் டாரை. ஸோ இப்போ ஈஃபில் டார் திரும்பி திறந்திருக்கிற அந்த ஒரு விஷயம் இப்படி லெட்டப் ஆகிருக்கிறத எல்லாருமே பார்த்து அதுக்காக அங்கே இந்த பாரிஸ் அட்டாக்கில் இறந்த எல்லாருக்குமே அங்கே அவங்களுடைய அனுதாபங்களை செலுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னென்னா, யூகேலேருந்து வரக்கூடிய விஷயம், இந்த நபர் கிட்டத்தட்ட 40 வருடத்திற்கு முன்னாடி அவருடைய தங்கையை முகத்தில் அடித்து அவங்களுடைய பல்லை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இவர் மேலே பதிவாயிருக்கு யூகேயில். ஆனால் இப்போ 40 வருடமாக அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ தான் அவருக்கு தண்டனை கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் ரொம்ப பிரமிப்போடு பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருடமாகவா இவர் இந்த கேஸ் கோர்ட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரமிப்பாக பார்க்குறாங்க. அடுத்தபடியாக இன்னொரு செய்தி என்னென்னா, டொனால்ட் ட்ரம்ப், அதாவது பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய யுஎஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய இவர் இப்போ சிரியாலேருந்து வெளியே வந்துட்டுருக்கிற அகதிகள் எல்லாமே ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் கம்ப்யூட்டரில் ஏறிச்சுன்னா அது இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் அழிச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வரக்கூடிய அகதிகள்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே அவங்க உள்ளே வரது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. ஸோ மக்கள்லாம் அகதிகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இதை பார்க்குறாங்க. அடுத்தபடியாக இன்னொரு புது ஆப் ஒன்று வெளியாக இருக்குது, அதாவது ஸ்கின் விஷன் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ இந்த ஆப்பின் மூலமாக செல்ஃபி எடுக்கிறவங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னா அதை செல்ஃபி எடுத்தால் அது கேன்சராக மாறுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்கின் விஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த ஆப் இப்போ நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ உலக அளவிலான செய்திகளாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு.